நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டதற்கும் மேலான ஒரு கனதியான ஒரு அமைச்சரவை இங்கே உதயம் பெற்றிருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு விவகாரத்துக்காக கேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அது அவருடைய கடின உழைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரம். நிச்சயமாக இந்த அமைச்சு என்பது சகல அமைச்சுக்களையும் விட ஒரு பரந்துபட்ட, அதாவது இறையாண்மை தேசியம், இரண்டு கனடாவின் தேசியம் இறையாண்மை ஆகியவற்றை காப்பதற்கான அரசு. ஜஸ்டின் ஒரு ஹாரிஸ்மெட்டிக் லீடர். ஹாரிஸ்மெட்டிக் லீடர் என்றால் ஒரு காந்த கவர்ச்சியாளர் அல்லது ஒரு கண்ணாளர், அவ்வாறு கூறிவிட்டு செல்லக்கூடிய ஒரு மக்களை கவர்கின்ற வகையில் செயல்களை செய்யக்கூடியவர். ஆனால் மாக்காணியவர்கள் அவ்வாறு இல்லை. அவர் அந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு நடைமுறை சாத்தியங்களை ஆராய்ந்தவராக அல்லது அறிந்தவராக அல்லது தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றுவராக இருக்கின்றபடியால் இந்த அமைச்சர்கள் கூட அந்த பாணியில் ஒழுகுவதும் அந்த பாணியில் செல்வதுமான நடைமுறை என்பது அவர்களிடையே கூடும். அதாவது பொறுப்பு கூறல் என்பதும் அல்லது பாரம், தாங்கள் எடுத்த பொறுப்பை செவ்வனே நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர்களது பங்கு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும். தமிழர்கள் தான் கேரி ஆனந்த் சங்கரி அவர்களை பாதுகாப்பாக அந்த பதவியில் கௌரவமாக இருப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவரை கண்ட விழாக்களுக்கு அழைப்பதோ அல்லது கண்ட சச்சரவான நிகழ்வுகளுக்கு அவரை சம்பந்தப்படுத்துவது போன்றவற்றிலிருந்து தவிர்த்து கனடாவின் ஒரு முகமாக இருக்கின்ற அவருக்கு அந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அல்லது அந்த ஆதரவை வழங்க வேண்டும். அவருக்கு நிச்சயமாக ஆதரவை வழங்கி அந்த பதவியில் அவர் நிலைநாட்டுவராக இருந்தால் அது தமிழர்களுக்கும் பெருமை. அமெரிக்க ஜனாதிபதி கூட வெளி பயணத்தில் இருப்பதால் இந்த ஜூன் மாதம் அவர் வர இருக்கின்றார் 15ஆம் தேதி கனடாவிற்கு. அதன் பொழுது இதற்கான முஸ்தீப்புகள் இடம்பெறும். ஏனென்று சொன்னால் பேசுகின்ற இடங்கள் கூட சில விடயங்கள் சங்கி இருக்கின்றன. வழக்கம் போலவே நாங்கள் சமூக அரசியல் பரப்புகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவை பொறுத்த வரைக்கும் புதிய பிரதமர் மாகாணி தலைமையிலான புதிய கேபினட் அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மொத்தமாக 28 அமைச்சர்கள் உள்ளடங்களாக இந்த பதவியேற்பு நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அமைச்சரவையில் இருந்திருக்கிற 14 பேர் இம்முறையும் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விடவும் தமிழ் மக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தி, கௌரவ கேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் பெற்றிருக்கின்றமை ஒட்டுமொத்த தமிழ் மக்களாக நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதே போல அனிதா ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இவைகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயங்கள். ஆனாலுமே இதை தாண்டி இன்னும் இது குறித்து பேச வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இனிமேல் மேற்கொண்டு வரப்போகிற இந்த அமைச்சரவையிலே இருக்கும் அமைச்சர்கள் முன்பதாக என்னென்ன பொறுப்புகள் முன்வைக்கப்படவிருக்கிறது, என்னென்ன சவால்கள் அவர்களுக்கு இருக்கிறது, இது குறித்தெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். வழக்கம் போல சுரேஷ் தர்மாவை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல புதிய மாகாணி தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய கேபினட் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டதற்கும் மேலான ஒரு கனதியான ஒரு அமைச்சரவை இங்கே உதயம் பெற்றிருக்கின்றது. காலத்திற்கு தேவையான அல்லது தற்போதைய பொருளாதார நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான தேவைகளை நோக்கியதாக புதிய அமைச்சுக்களின் பிரகாரமும் அல்லது புதிய நிர்வாக பிற அலகுகளின் நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்காகவும் 28 அமைச்சர்களும் 10 ராஜாங்க அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அலகுகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இலாகா என்பன நாட்டின் இன்றைய தேவையொட்டியதாகவும் நிச்சயமாக இந்த ஆல்பர்டாவின் பிரிவு என்கின்ற நிலைப்பாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவுமான முயற்சிகளில் வெற்றி கண்ட ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. இதனை பிரதமர் காணி அவர்கள் தனது அமைச்சரவை நியமனத்தின் பின்னான உரையின் போதே தெரிவித்திருந்தார். எவ்வாறான மாற்றங்களை தான் அந்த எண்ணெய் குழாய் விவகாரங்களில் கொண்டு வரப்போகின்றேன் என்று. அது டேனியல் ஸ்மித்திற்கு ஒரு பெரிய பலத்த தலையடியாக கூட அமைய போகின்ற விவகாரம். அங்கே இருந்து
கூட 2 துணை ராஜாங்க அமைச்சர் ஒருவரும் அமைச்சர் ஒருவரும் அந்த பிரதேசங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பதானது அவர்களுடைய உரிமங்களும் பாதுகாக்கப்படும் என்பதனை கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இங்கு ஒரு விடயம் கவனிக்க வேண்டும். ஒரு அமைச்சரவை என்று எடுக்கின்ற பொழுது பிரதமருக்கு அடுத்ததாக 4 அமைச்சர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள். அதாவது பொருளாதார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள் பாதுகாப்பு அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர். இந்த 4 முக்கிய நபர்களில் 2 தமிழர்களாக இருப்பது என்பது அதீத பெருமையான விடயம். குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு விவகாரத்துக்காக கேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அது அவருடைய கடின உழைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரம். நிச்சயமாக இந்த அமைச்சு என்பது சகல அமைச்சுக்களையும் விட ஒரு பரந்துபட்ட, அதாவது இறையாண்மை தேசியம், 2 கனடாவின் தேசியம் இறையாண்மை ஆகியவற்றை காப்பதற்கான அரசு. இந்த அரசின் கீழ் பல இலாகாக்கள் இருக்கின்றன, குறிப்பாக நம்புதற்கரிய இலாகாக்களை கொண்ட ஒரு அமைச்சு. எனவே அவருக்குரிய பொறுப்பு என்பது பாரிய பொறுப்பு. பப்ளிக் சேஃப்டி கனடா என்கின்ற கனடாவின் முழு பாதுகாப்பையும் மற்றும் அங்கே நடைபெறுகின்ற வன்முறைகள் தவிர்த்தல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகள் தவிர்த்தல் போன்றவற்றை எல்லாம் கட்டியாள்கின்ற அமைப்பு மற்றும் அந்த இடர்காலங்களில் எவ்வாறு செயற்படுவது என்பது, அது இயற்கை இடராக இருக்கட்டும் அல்லது செயற்கை இடராக இருக்கட்டும், அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு செயற்படுவது என்கின்ற கட்டியங்களை எல்லாம் விளிமியங்களை எல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த பப்ளிக் சேஃப்டி கனடா மற்றும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதாவது மத்திய அரசின், அத்தோடு RCMP எனப்படுகின்ற கனடாவின் முதல் தர பாதுகாப்பு துறை மற்றும் அவர்களுடைய உளவுத்துறையான சீசர்ஸ் மற்றும் CBSA எனப்படுகின்ற கனேடிய பார்டர் செக்யூரிட்டி ஏஜென்சி, அத்தோடு கரெக்ஷனல் சர்வீஸ் எனப்படுகின்ற இந்த சிறைச்சாலைகள் திணைக்களம் கனடாவின் தேசிய, மற்றும் பரோல் போர்ட் கனடா எனப்படுகின்ற இந்த பிணையில் நன்னடத்தையில் வெளி செல்பவர்களை கண்காணிப்பதற்கான பரிந்துரைகளை செய்வதற்கான கட்டுப்பாட்டு சபை ஆகியன இந்த அமைச்சின் கீழ் வருகின்றன. எனவே இனி தமிழர்கள் தான் கேரி ஆனந்த் சங்கரி அவர்களை பாதுகாப்பாக அந்த பதவியில் கௌரவமாக இருப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவரை கண்ட விழாக்களுக்கு அழைப்பதோ அல்லது கண்ட சச்சரவான நிகழ்வுகளுக்கு அவரை சம்பந்தப்படுத்துவது போன்றவற்றிலிருந்து தவிர்த்து கனடாவின் ஒரு முகமாக இருக்கின்ற அவருக்கு அந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அல்லது அந்த ஆதரவை வழங்க வேண்டும். அவருக்கு நிச்சயமாக ஆதரவை வழங்கி அந்த பதவியில் அவர் நிலைநாட்டுவராக இருந்தால் அது தமிழர்களுக்கும் பெருமை என்று சொன்னால், இந்த 4 பேரில் ஒருவர்கள் தான் மாக்காணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடுத்த தலைவர்களாக வரக்கூடிய திறமையுடையவர்கள். அதில் அடுத்ததாக அனிதா ஆனந்த் வந்திருக்கின்றார். அவர் திறமையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சட்டவியலாளர், ஒரு விரிவுரையாளர் மற்றும் சமூக அறிவு மற்றும் அந்த பேச்சுவார்த்தை அறிவு என்பவற்றை கொண்டவர். அங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இது 2 சமூகங்களை பெருமைப்படுத்தக்கூடியது. ஒன்று இந்துக்கள் மற்றும் தமிழர்கள் என்ற ரீதியில் அவருடைய தந்தை ஒரு தமிழர், சென்னையை சேர்ந்தவர், அந்த வகையில் தமிழர், அத்தோடு இந்து மதத்தை சார்ந்தவர் தந்தை, அதே நேரம் சீக்கிய தாயார். அவ்வாறு இருக்கின்ற அனிதா ஆனந்த் அவர்கள் கூட நிச்சயமாக தமிழர் என்ற ரீதியில் தான் முதன்மையாக பார்க்கப்படுகின்றார். இந்த 2 அமைச்சு பதவிகளும் நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு வரலாற்று பதிவு நிகழ்வுகளாக நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இதனை மேம்படுத்துவதும் இதனை நாங்கள் அழகுபடுத்துவதும் தமிழர்களின் கைகளில் தான் தங்கி இருக்கின்றது. அத்தோடு இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டது என்பதில் கிறிஸ்டியா ஃப்ரீன்லேண்ட் அவர்கள் சில வேளைகளில் அமைச்சு பதவி பெறமாட்டார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அநேகமான ஊடகங்கள் கொண்டிருந்தன. இருந்த பொழுதிலும் அவர்கள் அதாவது அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு இந்த சஃபாக் அலி என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ட்ரெஷரி போர்டின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். அதே போன்று கியூபெக் மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராளமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அல்பர்டா மற்றும் சஸ்கச்சுவான் மற்ற ஏனைய மாகாணங்கள், அனைத்து மாகாணங்களையும் அதாவது பதவிநிலைப்படுத்துகின்ற நிலையில்
இந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன. இது குறிப்பாக இந்த அமெரிக்கா கனடா விவகாரத்தை அமைச்சர் லேப்லாங் அவர் இப்பொழுதே எடுத்து செல்கின்ற அவர்தான் தலைமையேற்று செல்ல போகின்றார் என்பது ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய செய்தியாக இருக்கின்றது. அத்தோடு இந்த மார்க்கம் யூனியன்வில் தொகுதியில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட டிம் ஹாக்சன் அவர் உண்மையிலேயே இந்த ஒன்டாரியோ ஹைட்ரோவின் தலைமை நிர்வாகியாக இருந்தவர். அவருக்கு எனர்ஜி மற்றும் அதாவது வந்து இயற்கை வளங்கள் சம்பந்தமான அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இதுவரையிலேயே கனடாவில் இந்த ஒரு நிறுவனம் தான், ஹைட்ரோ ஒன் தான், பூர்வீக குடிகளுடனான இணக்கப்பாட்டுடன் அவர்களையும் பங்குதாரர்களாக்கி இந்த சக்திகளை உருவாக்குகின்ற திட்டத்தில் வெற்றி கண்டிருக்கின்றது. அவ்வாறான பங்குதாரர்கள் இல்லாமல் இந்த திட்டங்களை கொண்டு செல்ல முடியாது, பூர்வீக குடிகள் போன்றவற்றை. எனவே அதில் அதாவது வந்து அதில் அக்கறை உள்ளவராக இருக்கின்ற இந்த டிம் ஹாக்சன் அவர்களை இவர் கொண்டு வந்தபடியால் இப்பொழுது அல்பர்டாவில் இந்த நிலைமைகளை சுமூகமாக்குவதற்கான அந்த பேச்சுக்கள், அவர்களை பங்காளிகளாக்குவது, பிசினஸ் பார்ட்னர்ஸ், அதாவது வந்து இந்த ஒவ்வொரு குடிகளாக இருக்கின்ற இந்த பூர்வீக குடிகளை அவர்கள் ஒவ்வொரு நேஷன்ஸ் என்று அழைப்பார்கள் தங்களுடைய பெயர்களில், அவ்வாறானவர்கள் எல்லாம் இணைத்து செயற்படக்கூடிய நிலைப்பாடு என்பது இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த ராஜாங்க அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டவர்களில் பலரும் புதிய, இங்கே குறிப்பாக குறிப்பிட வேண்டியது, நீங்களே குறிப்பிட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன், 50% புதியவர்களாக இருக்கின்றார்கள், 50க்கு மேற்பட்டவர்கள். அதிலும் இந்த ராஜாங்க பதவிகளுக்கு வந்தவர்கள் அநேகமானவர்கள் புதியவர்கள். அவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த ராஜாங்க பதவிகள் கூட இந்த கிராமிய கட்டமைப்புகளை வழிநடத்துதல், மற்றது பாதுகாப்பு கொள்வனவுகளுக்கு என்று பாதுகாப்பு துறையில் கனடா மிகவும் முன்னுதாரணம் இல்லாத வகையில் செல்ல போகின்றது இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு நிர்வகிப்பதில். அப்பொழுது அதற்கென ஒரு ராஜாங்க அமைச்சர் மற்றும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் விவகாரத்திற்கென மற்றும் இந்த முதியவர்களுக்கென தனியே ஒரு அமைச்சர் என்றும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த கம்பேட்டிங் கிரைம், அதாவது வந்து பியர் பொலிவிய அவர்களுடைய அந்த வாசகமே, அதாவது வந்து மந்திர வாசகமே, குற்றங்கள் கூடிவிட்டன, குற்றங்களால் கனடா நிறைந்திருக்கின்றது என்று இப்பொழுது மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேஃப்டிக்கு மேலாக அடிஷனலாக ஒரு ராஜாங்க அமைச்சர் கூட கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இந்த அதாவது வந்து குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தல் என்ற வகையில், அந்த வகையிலே நிச்சயமாக ஆரோக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாகவும், இந்த கட்சி சார்ந்த வகையில் இது நிச்சயமாக அவர்களிடையே ஒரு வெற்றியான பாதையில் சென்றிருந்தாலும் சில மக்களிடையே பழைய முகங்கள் பலரும் இருக்கின்ற நிலை என்பது கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அவர் அனுபவங்களைத்தான் முதன்மைப்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கின்றார் என்பதுதான் இதில் முக்கியமான தெரிவாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் மாகாணி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த 28 அமைச்சர்கள் கொண்ட புதிய கேபினட் என்பது தகுதி வாய்ந்ததும் கனதையுள்ளதுமான காலத்துக்கு தேவையான ஒரு அமைச்சரவையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு சில கேள்விகள் ஏற்கனவே எழுந்திருந்தது. காரணம், முக்கியமாக கனடா அமெரிக்க பொருளாதாரத்துக்கான புதிய அமைச்சர், அதே போல கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா, இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் சொன்னதை போலவே ஏற்கனவே எழுந்திருந்தது. என்னுடைய அடுத்தடுத்த கேள்விகளும் அதுவாகத்தான் இருந்தது. நீங்கள் ஏற்கனவே அதற்கான பதிலை வழங்கிவிட்டீர்கள். அந்த வகையில் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அமைச்சரவைக்கும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவைக்கும் இடையிலே பெருமளவான வித்தியாசமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அதாவது ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிற நாங்கள் விட்டிருக்கிற பிழைகளை தவறு சரி செய்யுமா போல இங்கே என்ன சரி செய்யும் அளவுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிறீர்கள்? தலைமை மாற்றம் என்பது ஒரு தலைமையின் வழியை எவ்வாறு தலைமை வழி நடத்தும் பொழுது அதன் கீழ் அணிதரவர்கள் நடப்பார்களோ அதுபோல இங்கே அந்த அக்கௌண்டபிலிட்டி என்கின்றது, அதாவது பொறுப்பு கூறல் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு அமைச்சருக்குமான ஒரு பாரமாக இருக்கும். அவர்கள் நிச்சயமாக தங்கள் துறைகளில் நிச்சயமா அந்த ஒரு அதாவது வெற்றி கண்டவர்களாக மாற வேண்டிய தேவையை மாக்காணி அவர்களின் ஏற்கனவே முதிர்ந்த அனுபவம் என்பது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே அந்த
பொறுப்பு என்பது அவர்களுக்கு கூடியிருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள், ஜஸ்டின் வந்து ஒரு ஹாரிஸ்மெட்டிக் லீடர். ஹாரிஸ்மெட்டிக் லீடர் என்றால் ஒரு காந்த கவர்ச்சியாளர் அல்லது ஒரு கண்ணாளர், அவ்வாறு கூறிவிட்டு செல்லக்கூடிய ஒரு மக்களை கவர்கின்ற வகையில் செயல்களை செய்யக்கூடியவர். ஆனால் மாக்கானி அவர்கள் அவ்வாறு இல்லை. அவர் வந்து அந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு நடைமுறை சாத்தியங்களை ஆராய்ந்தவராக அல்லது அறிந்தவராக அல்லது தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றுவராக இருக்கின்றபடியால் இந்த அமைச்சர்கள் கூட அந்த பாணியில் ஒழுகுவதும் அந்த பாணியில் செல்வதுமான நடைமுறை என்பது அவர்களிடையே கூடும். அதாவது பொறுப்பு கூறல் என்பதும் அல்லது பாரம், தாங்கள் எடுத்த பொறுப்பை செவ்வனே நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர்களது பங்கு இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமைச்சரவை எப்படி செயல்பட போகிறது என்பது குறித்து. நல்ல மாற்றங்களுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்க, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவையினுடைய அமைச்சர்களுக்கு முன்பதாக என்னென்ன சவால்கள் எதிர்காலத்திலே அவர்கள் முன்பதாக வைக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக முதல் சவாலாக அவர்களிடையே இருக்கின்றது, அதாவது மக்களிடையேயான நன்மதிப்பை பெறுதல் என்பது. இப்பொழுது ஒரு நிலைமை நீங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும். அதாவது ஜனவரி மாதம் 43% கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது வெல்லும் என்பதும் 240க்கு மேல் ஆசனங்களை பெறும் என்பதும் ஒரு கணிப்பாக இருந்த நிலையில் இப்பொழுது அதையெல்லாம் மாற்றி இந்த நிலைக்கு வந்திருப்பதற்கு அமெரிக்கா எடுத்த முடிவு மாத்திரம்தான் காரணமாக இருக்கின்றதா என்றால் இல்லை. லிபரல்கள் கடந்த ஆட்சிகளின் பொழுது கவனிக்க தவறிய அல்லது விட்ட தவறுகள் என்பன கூட இருக்கின்றன. அவற்றிலிருந்து மேற்படுவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்துதல், அதற்கு முதலாயதாக பொருளாதார சுமையில் மக்கள் இருக்கின்றார்கள். பல தளர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் செய்ய வேண்டிய நிலையில், அதாவது பொருளாதார சுமைகளில் இருந்து மக்களை விடுவித்தல் மாத்திரமல்ல, அவர்கள் தற்பொழுது எதிர்கொண்டுள்ள இந்த வட்டி வீத அதிகரிப்பு மற்றும் கடன் பழுச்சுமை போன்றவற்றிற்கான சில தளர்வுகளை கூட மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் என்பன அவர்களுடைய முதலாய கடமையாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த எவ்வாறு சீனா அமெரிக்காவுடன் வென்றதோ அல்லது அவ்வாறான நிலையில் ஒரு பேச்சுக்கு செல்வதற்கானதும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும், குறிப்பாக ஒன்டாரியோவின் இந்த வாகன தொழிற்சாலை சம்பந்தமான அல்லது வாகன தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான நிலையில் ஒரு பெரிய விழுக்காடு ஏற்பட முதல் செயற்படுவதற்கான செயற்பாடுகள் என்பன. எனவே இவையெல்லாம் இவர்கள் முன்னுள்ள சவால்களாக இருந்தாலும் தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி கூட வெளி பயணத்தில் இருப்பதால் இந்த ஜூன் மாதம் அவர் வர இருக்கின்றார் 15ஆம் தேதி கனடாவிற்கு. அதன் பொழுது இதற்கான முஸ்தீப்புகள் இடம்பெறும். ஏனென்று சொன்னால் பேசுகின்ற இடங்கள் கூட சில விடயங்கள் சங்கி இருக்கின்றன. நீங்கள் அமெரிக்கா சென்று பேசுவது என்பது வேறு, அவர்கள் கனடாவில் இருக்கும் பொழுது பேசுவது என்பது கூட கனதிகளில் மாற்றங்களை கொண்டு வரும். எனவே அவ்வாறான நிலையில் ஒரு ஆரம்ப புள்ளிகளை இட்டு அந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. முக்கியமாக மக்களுக்கு அவர்கள் தாங்கள் கொண்டுள்ள சிரமங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளை காட்டுவதற்கான ஏதுக்களை எடுக்க வேண்டும். அதை அவரால் முடியும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அவ்வாறு தான் செயற்பட்டதாக அவரே கூறியிருக்கின்றார். குறிப்பாக 2008ஆம் ஆண்டு கனடா அமெரிக்காவை போல ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்லாமல் தடுத்ததில் தனது பங்கு முக்கியமானது என்பதை தனது தேர்தல் பிரச்சாரங்களில் கூறினார். அதே போல பிரெக்சிட் எனப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா விலகிய பொழுதும் தான் அதில் பெரும் பங்காற்றியதாக, பிரித்தானியா பெரிய சரிவுக்கு செல்லாமல் என்பதை அவரே தனது உரைகளில் கூறியிருக்கின்றார். எனவே அவ்வாறு நிரூபித்தவர் என்று தன்னை கூறுகின்ற ஒரு தலைவர் அந்த செயற்பாடுகளை தற்பொழுது உடனடியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது. நிச்சயமாக அவர் அதனை செய்வார் என்பதை நாங்கள் நம்புவோம். அந்த வழியே தான் செல்ல வேண்டும். அவர் அவ்வாறு செல்லுவார் என்பதை நம்புவோம். அல்லது அவர்களுக்குரிய அந்த பதவிக்காலத்திற்குள்ளேயே அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய தேவைகளை கூட கொண்டு வரும். அவ்வாறு இல்லாமல் செல்வார் என்று நம்புவோம். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமைச்சரவையினுடைய செயற்பாடுகள் எப்படி அமைய போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சந்திக்கலாம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.